இம்மானுவேல், தேவன் நம்மோடு. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த பதிவிலே நான் வரவேற்கிறேன். சுனாமி வந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மட்டக்களப்பில் போய் அந்த மக்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் போய் அங்கே இருக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்குற நேரம் ஒரு விஷயம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. என்னன்னு சொன்னால், நிறைய மக்கள் செத்து போனாங்க, நிறையா பேர் செத்தாங்க. கட்டி வச்சிருந்த நாய் செத்துது, கட்டி வச்சிருந்த அடைச்சி வச்சிருந்த மாடுகள் இறந்து போனது. ஆனா கட்டாம இருந்த எந்த மாடுமே இறக்கல, எந்த நாய்களும் இறக்கல, எல்லாம் ஓடி தப்பி இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க இந்த கொரோனா டைம் நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கேள்விப்பட இல்ல ரோட்ல வீதியில தர்மம் எடுக்கிறவங்க இறந்து போனதை நான் கேள்விப்பட இல்லை. அதே மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்க நிறைய பேர் நான் சந்திச்சேன் கொரோனாக்கு பிறகு. அவங்க எல்லாம் ரோட்ல தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க குளிச்சது இல்ல, முழுகினது இல்ல, அவங்க உடுப்பு மாத்தினாங்களா தெரியாது. கொரோனாக்கு பிறகு அதே மாதிரி அவங்க இருந்தாங்க. யாராவது தர்மம் எடுக்கிறவங்க, யாராவது பைத்தியம் பிடிச்சவங்க கிளினிக் போய் நான் பார்த்ததில்லை. மருந்து எடுக்க டாக்டரை சந்திச்சதை நான் பார்த்ததில்லை. ஆனா அழுக்கோட தான் இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. ஆனா நல்லா வாழ்றாங்க. காலையில எழும்புனோடனே அந்த டவுன்ல இருக்கிறவங்கள பார்த்தா 5 மணிக்கெல்லாம் அவங்க தான் முத டீ குடிக்கிறாங்க, முத சாப்பாடு அவங்க தான் சாப்பிடுறாங்க. அந்த தருணத்தை பார்க்க மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரத்துல ஒரு 9 மணி ஆகுற நேரத்துல பார்த்தா எல்லாம் அந்த கார்ட்போர்டை போட்டு படுத்து நித்திர, அப்படி ஒரு நித்திர. 2 மணி பஸ்ஸுக்கு போய் நிக்கிற நேரம் பார்க்கறேன்னு அந்த கார்ட்போர்டை போட்டுட்டு அந்த கடை படியில அப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம். இதை பார்க்குற நேரம் சில நேரங்கள்ல ஏன் எங்களுக்கு ஒரு பாரம் எங்களுக்கு இருக்குன்றது, எங்களுக்கு ஒரு கவலை, எங்களுக்கு ஒரு வேதனை, எங்களை தாங்க முடியாம மன அழுத்தத்துக்கு நாங்க சில நேரம் உட்படுறதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம் இருக்கலாம்னு பார்த்தோம். சில நேரங்கள்ல நாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பெட் ஒன்று வாங்கிட்டு அதுல உருண்டு உருண்டு படுத்தாலும் நித்திர வரல, ஒரு பாயில படுத்தா தூக்கம் வருது. ஆனா நம்ம ஸ்டைலுக்கு அந்த பெட்ல தான் படுத்து நம்ம தூங்குறோம். இங்க பெட் தான் முக்கியமா படுதே ஒழிய அங்க தூக்கம் முக்கியம் படல. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள், நிறைய விடயங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளை விட்டுட்டு அந்த விஷயங்களை நம்ம தேட வெளிக்கிட்டோம். கடவுள் இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சரியா வச்சிருக்கிறார். ஆனா மேலதிகமா ஆசையோட, பேராசை, புத்தர் அழகா சொன்னாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அவர் சொன்னது சரியா சொல்லி இருக்கிறார். அதே ஒரு காரியத்தை இயேசுவும் சொல்லி இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசுட்ட போற நேரத்துல அவன் சொல்றான், எனக்கு இந்த சுமையெல்லாம் தாங்க இயலாது, இந்த சுமை எனக்கு ஓவர் வெயிட்டா இருக்கு, இதை பிடிங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்றான், எனக்கு சுமை இல்லாட்டியும் வாழ இயலாது, ஏதாவது ஒரு சின்ன சுமையை உண்டு தரையில மாட்டு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, உன்னைய மாதிரி நிறைய பேர் இங்க சுமையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, நீ செலக்ட் பண்ணி போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி போட்டு அவனை விட்டுட்டார். அவன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எல்லா இடம் போயிட்டு ஒவ்வொன்றையும் வெயிட்டையும் தூக்கி தூக்கி பார்த்துட்டு கடைசியில் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் கொடுத்தானே அதே இது அங்க வச்சிருந்தது, அந்த சுமையை எடுத்துட்டு இது எனக்கு போதுன்னு வந்துட்டான். உண்மையா கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நல்லது. எங்களுக்கு சுமக்கக்கூடிய சுமையைத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகையால மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 34ஆம் வசனம் சொல்லுது, அன்றன்றைக்கு அதன் பாடு போதும், நாளைக்கா நீ கவலைப்படாத, அந்த நாளைக்கு அது கவலைப்படட்டும், அன்றன்றைக்கு அதன் பாடு போதும். இப்படி வாழுகின்ற போது உண்மையா நான் நினைக்கிறேன் நம்மட நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லி நாங்க எங்களை விட்டுட்டோம், மற்ற எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ முக்கியம்ன்றார், உன்னை ஆண்டவர் முக்கியம்னு சொல்றாரு. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.